ஹாய். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே ஒண்ணு இருக்கும். நெறைய இருக்கும். இது வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல எடுத்ததுங்க இது. இது பாருங்க. ஸ்கூல் ஃபோட்டோ. கிளாஸ்ல எடுப்பாங்க இல்லையா? கிளாஸ்ல எடுக்கிற ஃபோட்டோ இது. இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். நான் படிச்ச ஸ்கூல் பாருங்க. பஞ்சாயத்து யூனியன் பாய்ஸ் ஸ்கூல், மெயின் ரோடு, பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டையில நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் 1ல இருந்து 4 வரைக்கும் இந்த ஸ்கூல்ல நான் படிச்சேன். 5வது வந்து இங்க கணபதி விலாஸ் வந்துட்டேன். திருப்பி 6வது வந்து அங்க வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல போய் படிச்சேன். அப்புறம் திருப்பி 6வதுலயே திருப்பி நான் இங்கேயே வந்துட்டேன். அது ஃபேமிலிக்குள்ளார ஒரு சில விஷயங்கள் சிக்கல்களாக ஓடிக்கிட்டு இருந்ததுனால என்ன பந்தாடுனாங்க. இங்கேருந்து அங்க தூக்கி போட்டாங்க, அங்கேருந்து இங்கே தூக்கி போட்டாங்க. அப்படி போயிட்டு இருந்து கடைசியில 5th, 6th, 7th, 8th, 9th, 10th இதெல்லாம் வந்து இங்க இருந்தது. இது வந்து 4th ஸ்டாண்டர்டு. இந்த போட்டோ வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இதுல உள்ளவங்களை வந்து எனக்கு யாருமே எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த டீச்சர் பேரு சகுந்தலான்னு நினைக்கிறேன் இவங்க பேரு. அவங்களுக்கு வந்து ட்வின் பாய்ஸ். இவங்களோட குழந்தைங்க வந்து 2 ட்வின்ஸ், 2 பாய்ஸ் பக்கத்துல உட்காந்துருக்காங்க இவங்க பக்கத்துல. அதோட இந்த பொண்ணு பேரு வசந்தி, இது பானுமதி, இவங்க பேரு பேபி. இந்துமதினு ஒரு பொண்ணு இருக்கும், இதோ இருக்கு. இந்த பொண்ணு பேர் வந்து இந்துமதி. இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவங்க கூட எல்லாம் நான் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கேன். பானுமதிங்கிறது வந்து ரொம்ப டீப் க்ளோஸ். அது எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு. இதுல வந்து இந்த வசந்தின்ற பொண்ணும் வந்து எங்க பெரியம்மா வீடு இருந்த ஸ்ட்ரீட்லயே தான் இருந்துச்சு. இவங்க வீட்டுல வந்து நிறைய பாப்பா குட்டி 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 குட்டியா ஒரு 6-7 குழந்தைங்க இருக்கும். இந்த பொண்ணு தான் மூத்த பொண்ணு. எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தான். அந்த பொண்ணு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பானுமதி. இந்த பொண்ணு பேரு வந்து பேபி. இது வந்து இவங்க வீட்டுல வந்து காய்கறி கடை வச்சிருந்தாங்க. ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கும் இவங்க வீடு. இந்துமதின்றது அவங்க அப்பா வந்து முடி வெட்டுற கடை வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு பேரு இந்துமதி. இவங்க எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் இந்த பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த பிள்ளைங்க எல்லாம் நிறைய காட்டுக்குள்ள இருந்தெல்லாம் வருவாங்க. இழந்த பழம் நொங்குக்குள்ளார பூத்து இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வருவாங்க. இவங்கெல்லாம் பெரியப்பா வந்து காலையிலே டியூட்டி போவாங்க. வந்து இந்த ஸ்கூல் வாசல்ல இறக்கி விட்டுருவாங்க. பெரியம்மாவை வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போய் விட்டுட்டு திருப்பி இந்த வழியிலேயே போவாங்க. அவங்க ஆபீஸ் இந்த சைடு. அதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளரே வருது. பட் அந்த பெரியம்மாவும் பெரியப்பாவும் இப்போது இல்லை, மறைந்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு புத்தக புழுவா இருந்தேன். புத்தகங்கள் நிறைய சேகரிச்சேன். புத்தக படிப்பு தான் எல்லாமே. இன்னைக்கு இவ்வளோ நாலெட்ஜபிளா இருக்கும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து காரணம் என்னுடைய படிக்கிற ஹேபிட்டை உருவாக்கி விட்டவங்க யாரு அப்படின்னா அந்த பெரியம்மாவும் பெரியப்பாவும். இன்றைக்கு என்ன எழுதினாலும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாம தமிழை எழுத முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய பெரியம்மா. அவங்கள இங்க நான் நினைவு கூறுகிறேன். அவங்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். அதை நான் இங்க தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. நான் எங்க அம்மாவுக்கு பிறந்த 2வது பெண் குழந்தை என்பதாலும் என்னை வந்து தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இந்தாங்க இதை நீங்க வளர்த்துக்கங்க அப்படின்னு. விருந்தாடி வந்தப்போ அவங்க இடுப்புல ஏறி உட்காந்துட்டு நானும் போயிட்டேன்னு சொல்லுவாங்க. 5வதெல்லாம் நான் வந்துட்டேன் எங்க வீட்டுக்கு. 2 பேருமே ஒர்க்கிங். காலைல போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. நான் காலையில என்ன கொண்டாந்து இங்க விட்டாங்கன்னாக்கா நான் ஈவினிங் வந்து போய் எங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருப்பேன். நைட்டு 8 மணிக்கு அவங்க வர வரைக்கும் தெருவில் தான் உட்காந்துருப்பேன். அதெல்லாம் நினைக்கும் போது இப்ப கூட கண்ணு கலங்கும். ஸ்கூல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது இல்லையா? இது போல போட்டோஸ் வந்து உங்ககிட்டயும் இருக்கா? அதுல உள்ள நினைவுகள் பத்தி நீங்களும் வந்து இப்ப நினைச்சு பாக்குறீங்களா? இது நிச்சயமா நிறைய பேருடைய நினைவுகளை கீறி விடும்னு நான் நினைக்கிறேன். பட் இது ஒரு போட்டோ தான் இருக்கு. கணபதி விலாஸ்ல போட்டோ எல்லாம் எடுக்கல. நான் இங்க மன்னார்குடி கணபதி விலாஸ்ல தான் படிச்சேன். கணபதி விலாஸ் நடுநிலைப்பள்ளி. அது 5, 6, 7, 8 4 இயர்ஸ் இங்க படிச்சேன். அப்புறம் வந்து 9th 10th வந்து மயிலாடுதுறை செயின்ட் பால்ஸ் அந்த கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து 9th 10th அங்க படிச்சேன். அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர்ல உள்ள பெரியார் பாலிடெக்னிக்ல தான் நம்ம வந்து பாலிடெக்னிக் படிச்சோம். டிப்ளமா 3 வருஷம் அங்க ஹாஸ்டல்ல படிச்சேன். பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். இந்த போட்டோவை நான் க்ளோஸ் அப்ல போடுறேன். இதுல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை மார்க் பண்ணி காட்டுங்க, பார்க்கலாம்.